Hello friends, welcome back to kirthustars. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு ஆர்கனைசிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். பொதுவா நம்ம இந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டை வந்து நம்ம என்னதான் மடிச்சு வச்சாலும் அது அடிக்கடி வந்து கலஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம யூசுவலா மடிக்கக்கூடிய மெத்தட்ல பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான இடத்துல வந்து அதிகப்படியான பெட்ஷீட் வந்து நம்ம மடிச்சு வைக்க முடியாது. இன்னைக்கு நான் காமிக்க போற இந்த மெத்தட்ல நம்ம ஒரு வாட்டி மடிச்சு வச்சாலும் அது மாசக்கணக்கானால கலையாம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியான இடத்துல நம்ம அதிகப்படியான பெட்ஷீட்டை வந்து மடிச்சு வைக்க முடியும் फ्रेंड्स. இப்போ அந்த மெத்தட் எப்படி அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் மடித்து காமிக்கக்கூடிய பெட்ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கக்கூடிய பெட்ஷீட் தான் நான் வந்து மடித்து காமிக்க போகிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து நம்ம மடித்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெட்ஷீட் அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை வந்து நம்ம மடித்து வைக்கிறது தான் அடிக்கடி கலைஞ்சு போயிடும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி நீட்டாக மடித்து வைக்கலாம், அதே மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற டிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கக்கூடிய பெட்ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம எப்படி மடிப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி தான் நம்ம மடித்து வைப்போம். இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி கலைஞ்சிட்டே இருக்கும். நம்ம ஒரு பெட்ஷீட் எடுத்தாலும் அடுத்த பெட்ஷீட்டும் செஞ்சு கீழே விழும், அது அப்படியே எல்லாமே ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை எப்படி நீட்டாக மடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பெட்ஷீட்டை வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். இது வழக்கமாக நம்ம மடிக்கிற மாதிரியே தான். ஸோ அடுத்து இப்போது நம்ம அதே மடித்த பகுதியில் ஆப்போசிட் சைட்லேயும் திரும்பவும் நம்ம மடிக்க போகிறோம். வழக்கமாக வந்து நம்ம எந்த சைடில் மடித்தோமோ அதே சைட்லேயே சின்னதாக மடித்து வைப்போம், நாளாக மடிப்போம். அப்படி இல்லாமல் குறுக்கில் வந்து இப்போ மடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ஷீட்டை வந்து நம்ம குறுக்கில் மடித்தனால நாளாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இப்போ நம்ம நாளாக மடிச்சிருக்கக்கூடிய இந்த பெட்ஷீட்டை வந்து நம்ம புடவையை மடிக்கிற மாதிரி தான் மடிக்க போகிறோம். ஸோ ஒரு சைடில் இருக்க பெட்ஷீட் எடுத்து நடுப்பக்கமாக போட்டுடலாம். ரெண்டு சைடு நம்ம மடிக்கும்போது அந்த அளவு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த சைடில் இருக்க பெட்ஷீட்டையும் எடுத்து அதுக்கு மேலேயே போட்டுடலாம். இந்த மாதிரி மடிக்கிறதுனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பெட்ஷீட்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால் நமக்கு வந்து கம்மியான இடத்துலையுமே அதிகப்படியான பெட்ஷீட் வச்சு நம்மளால் அடுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மடிச்சிட்டோம். இப்போ இதை குறுக்கில் வந்து மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த அகலம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ இந்த பெட்ஷீட் வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரை வந்து இன்னொரு சைடில் வந்து நம்ம பாக்கெட் மாதிரி உள்ளே சொருவி வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சிருக்கோம். இப்போ இப்படி மடித்தனால உங்களுக்கு மேலே பார்த்தா அந்த பாக்கெட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் எடுத்துகிட்டு நம்மளுக்காக எந்த அளவுக்கு நல்லா உள்ளே சொருவி விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஸோ இப்படி மடித்து வைக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பெட்ஷீட் எடுக்கும்போது இன்னொரு பெட்ஷீட் கலையாமல் இருக்கும். அது மாதிரி டக்குன்னு சீக்கிரமாக கலைஞ்சும் போகாது. ஏன்னா உள்ளே நம்ம சொருவி விட்டுருக்கனால அந்த கார்னர்லாம் பிரிஞ்சு வெளியே வராமல் இருக்கும். எப்பயுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம மேலே நிறையா பெட்ஷீட்டை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே போகலாம். ஸோ எந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டாலும் அது இல்லை வேகமாக இழுத்தாலுமே அது வந்து சீக்கிரமாக கலைஞ்சு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொத்தமாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம வந்து ஈஸியாக இதே மெத்தட்லேயே மடித்து வைக்கலாம். ஸோ இது பாருங்கள், இது அதோட ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய ஒரு பெட்ஷீட் தான். இதையும் வந்து நான் அதே மாதிரி பாக்கெட் மாதிரி உள்ளே சொருவி தான் வைக்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம வைக்கிறதுனால பெட்ஷீட் வந்து எப்பயுமே கலையாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாக்கெட் மாதிரி ஒரு சைடு கார்னர் எடுத்து உள்ளே நல்லா சொருவி விட்டுடலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புடவையை மடித்து நம்ம வச்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷெல்ஃபில் அடுக்கி வச்சாலும் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இனி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ஷீட்டுமே இந்த மெத்தடில் நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள். மாதக்கணக்கானாலும் அது வந்து கலையாமல் நீட்டாக இருக்கும். நம்ம ஷெல்ஃப்லேயும் சரி இல்லை வார்ட்ரோப்பில் எங்கே அடுக்கி வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு லுக்கோடு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.